மகாதேவ் சம்போ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பில் நாம் பார்க்க இருக்கும் ஒரு டாபிக் ஏற்கனவே பார்த்தது தான். சோழி பிரசன்னத்தினுடைய 4வது பகுதி. 3 பகுதிகளாக ஏற்கனவே சோழி பிரசன்னம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கு கொடுத்துருந்தது. இது 4வது பகுதி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த 4வது பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோழி பிரசன்னத்தில் முக்கியமான 12 வகையான தோஷங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா சோழி பிரசன்னம் என்னென்ன வகையான தோஷங்களை சுட்டி காட்டும் அப்படிங்கிறத மெயினாக பார்க்க வேண்டியது. அதில் 12 வகையான தோஷங்கள் இருக்குது. இந்த 12 வகையான தோஷங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இதில் சொல்ல நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைனா எதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏற்கனவே நிறையா பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் புதிதாக கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த கிளாஸ் வந்து எடுக்கிறோம். நீங்கள் முக்கியமான இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருவேளை பார்க்கல, இது புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த 12 வகையான தோஷங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குலதெய்வ தோஷம், அதாவது குலதெய்வ குற்றம் அப்படிங்கிறது முதல். 2வது வந்து சர்ப்பதோஷம். 3வது பிதிர் தோஷம். 4வது வந்து மாதுர் தோஷம். 5 வந்து குருவினுடைய தோஷம் அல்லது குரு சாபம். 6வது பிராமண தோஷம். 7 வந்து திருஷ்டி தோஷம். 8 வந்து பிரேதத்தினுடைய தோஷம். 9 வந்து செய்வனை தோஷம். 10 சத்துரு வகையில் உள்ள தோஷங்கள். 11 வாக்கினால் ஏற்படக்கூடிய தோஷம். 12 கன்னி பெண்களுடைய தோஷம். இத்தனை வகையான 12 வகையான தோஷங்கள் அப்படிங்கிறது இதில் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்குது. இப்போ சோழி பிரசன்னத்தில் மறுபடியும் நான் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்றேன். சோழி லக்னம் அப்படிங்கிறது நீங்கள் இதில் வேறு ஜாதகத்தில் பார்க்கும்போது லக்னம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. சோழியை பொறுத்தளவில் லக்னம் அப்படிங்கிறது இறைவன் தரக்கூடியதாகவே கருத வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருக்குமே சோழி அப்படிங்கிறது ஒரே விதத்தில் இருக்காது. அந்த சோழி அப்படிங்கிறது வந்து இப்போ எத்தனை 108 சோழியில் நீங்கள் உதாரணமாக ஒரு 52 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா, மறுபடியும் நான் இந்த 52 சோழிகளை நீங்கள் பிரிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 52 நீங்கள் மேஷம் முதல் மீனம் வரை 12ஆல் வகுத்துருங்க. அதாவது 12ஆல் வகுத்தீங்கன்னா 52/12 எத்தனை? 52/12 அப்படிங்கிறது 48 வந்துடும். 48க்கு அப்புறம் மீது 4 இருக்குது. அப்போ 4 இருக்குது அப்படின்னா மேஷம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய முதல் பகுதி, முதல் ராசி அப்படிங்கிறதுனால 4வது ராசியான மேஷத்துலேருந்து 4வது ராசியான கடகம் அப்படிங்கிறது லக்னம். சோழி லக்னம் அப்படிங்கிறது கடகம். அந்த கடகத்துலையுமே நீங்கள் வந்து கோச்சார லக்னம், அதாவது கோச்சார சந்திரன் அந்த பிரசன்னம் பார்க்கக்கூடிய நேரத்தில் எந்த இடத்துல இருக்குது, என்ன பாகையில் இருக்குது, அதே பாகையை வந்து நீங்கள் கடக லக்னத்துக்கு நீங்கள் போட்டுக்கிடணும். அப்படி தான் அர்த்தம். ஏன்னா சோழி லக்னம் கடகமாக வந்ததுனால கோச்சார லக்னத்தில் சந்திரன் எந்த ராசியில் என்ன பாகையில் இருக்கோ அதே பாகையை தூக்கி, இப்போ உதாரணமாக சந்திரன் வந்து மேஷத்தில் 10 டிகிரியில் இருக்கிறாங்க அன்னைக்கு அப்படின்னா, அந்த 10 டிகிரி அப்படிங்கிறது நீங்கள் சோழி லக்னம் நீங்கள் கடகம்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ அந்த கடகத்தில் 10 டிகிரி அப்படிங்கிறது நீங்கள் போட்டுக்கணும். கடகத்தில் 10 டிகிரி அப்படிங்கிறது என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இதுதான். அப்போ சோழி பிரசனம் பார்க்கறதுக்கு முன்னாடி அன்னைக்குள்ள கோச்சார நிலைமைகள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ராகு, கேது, சனி முதல் எல்லா கிரகங்களும் எந்த பாகையில் இருக்கிறாங்க, எந்த ராசியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். திதி யோகம், என்னென்ன யோகம் இருக்குது, என்ன கர்ணம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் அதுக்குள்ளே போகணும். சரி, இப்போ நம்ம வேகமாக இந்த 12 ராசிகள் 12 வகையான தோஷங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். முதல் இது வந்து குலதெய்வத்தினுடைய தோஷம். இது என்ன குலதெய்வத்தினுடைய தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருப்பது. 4ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருப்பது அல்லது பாதகாதிபதி 4இல் இருப்பது. இப்போ 4ஆம் அதிபதி பாதகத்தில் இருப்பது அல்லது பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் 4ஆம் அதிபதி இருப்பது. இது என்ன இது அப்படின்னா, பிரசன்னத்தை பொறுத்தளவில் இந்த குலதெய்வம் அல்லது இந்த நீங்கள் உங்களுடைய வம்சத்தில் வழிபடக்கூடிய கடவுள் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா 4ஆம் இடமாகத்தான் இருக்க முடியும். சரி, இப்போது இப்போ உதாரணமாக ஒரு மீன லக்னம் எடுத்துக்கோங்க. மீன லக்னம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாதகாதிபதி 4ல் இருப்பது அல்லது 4ஆம் அதிபதி பாதகத்தில் இருப்பது. இப்போ மீன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் அதிபதி அப்படிங்கிறது புதன். அது பாதகஸ்தானத்தில் இருந்தால், அதாவது பாதகஸ்தானம் அப்படிங்கிறது மீனத்துக்கு பாதகஸ்தானம் என்ன வந்துடும்,
மீனத்துக்கு பாதகஸ்தானம் அப்படிங்கிறது கன்னி வந்துடும் இல்லையா. அப்போ 4ஆம் அதிபதியான புதன் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் இருக்கிறது, கன்னியில் இருக்கிறது. பாதகஸ்தானத்தில் 4ஆம் அதிபதி இருப்பது அது குலதெய்வ குற்றம் அல்லது குலதெய்வ தோஷம் அப்படிங்கிறது. இது ஒரு பாயிண்ட். சரி, இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லைன்னா தான் எல்லாமே ஃபெயிலியர் இல்லை. அது நீங்கள் என்ன குலதெய்வத்தினுடைய இது இப்போ 4ஆம் இடத்தில் பாதகாதிபதி. சரி, இன்னொரு லக்னம் எடுத்துக்கிடுவோம். மேஷ லக்னம்னு எடுத்துக்கோங்க. மேஷ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி யார்? மேஷ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சந்திரன். அவர் பாதக ஸ்தானத்தில் போய் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ மேஷ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன் பாதகஸ்தானமான மேஷத்துக்கு பாதகம் அப்படிங்கிறது கும்பம் வந்துடும் இல்லையா, 11ஆம் இடம். அப்போ 11ல் சந்திரன் இருந்தால் அதுவும் குலதெய்வத்தினுடைய குற்றம். அப்போ இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லை அப்படிங்கிறது அது காட்டுதுன்னு அர்த்தம். அப்போ குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பெறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் அது அமாவாசை அன்னைக்கு உங்கள் குலதெய்வத்துக்கு போய் அந்த தேங்காயில் விளக்கு ஏற்றுங்க. அது ஒரு நல்லது. ஒரு 9 முடி தேங்காய், 9 முடி தேங்காயில் பசும் நெய் ஊற்றி விளக்கு ஏற்றி அந்த உங்கள் குலதெய்வத்துக்கு தேவையான அந்த பூவு, அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். ஒருவேளை குலதெய்வம் பெண்ணாக இருந்தால் அது பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச ஒரு பொருள் உதவி, பண உதவி அப்படிங்கிறத அந்த கோயிலுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ உதாரணமாக ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வைக்கிறீங்க, இல்லை அப்படின்னா ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு டியூப்லைட் மாட்டுறீங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பெறுறதுக்கு குலதெய்வத்தினுடைய கோயிலில் ஸ்க்ரீன் இருந்ததுன்னா அந்த ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் புதுசாக ஒரு 2 ஸ்க்ரீன் கூட அந்த கோயிலுக்கு கொடுக்கலாம். ஏனென்றால் அந்த குலதெய்வத்தினுடைய ஒரு கம்ப்ளீட், அதாவது ஸ்க்ரீன் போட்டுட்டு உள்ளே பண்ணக்கூடிய அந்த அபிஷேகம் அர்ச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு படையல் போடுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் அந்த ஸ்க்ரீன் தான் வாங்கி வச்சுருக்கு அந்த எனர்ஜி அப்படிங்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அருள் வாங்குவதற்கு மிக முக்கியமான பரிகாரமாக இது இருக்கிறது. குலதெய்வத்தினுடைய கோயிலிருந்து நீங்கள் அவங்க மாட்டின அந்த பழைய ஸ்க்ரீனை வாங்கிட்டு துவைக்காமல் உங்கள் வீட்டில் பூஜை அறையிலையோ இல்லை உங்களுக்கு ஒரு பீரோலையோ வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நீங்கள் இங்கே அந்த கோயிலுக்கு நீங்கள் புதுசு ஒரு 2 வாங்கி கொடுத்துருங்க. இது போதுமானது. ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள். பெண் தெய்வமாக இருந்ததுன்னா பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள், போதும். மற்றபடி 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோஷம், குலதெய்வ தோஷங்கிறது ஒன்று இருக்குது. அடுத்து குலதெய்வ குற்றம் அப்படிங்கிறது இருக்குது. குலதெய்வ குற்றம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூட ஒரு கடுமையானதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானது தான். அதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 4ஆம் அதிபதி 8ல் இருப்பது குலதெய்வ குற்றம். அடுத்து பாதகாதிபதி 12ல் இருப்பது. பாதகாதிபதி யாராக இருந்தாலும் 12ஆம் இடத்துல போய் இருந்தது அப்படின்னா குலதெய்வ குற்றம் இருக்கிறது என்று அர்த்தம் சோழி பிரசனத்தில். இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெரிய கர்ம நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீண்ட கால நோய்கள், இல்லைன்னா கொடுமையான நோய்கள். இப்போ உதாரணமாக ஃபிட்ஸ், இந்த மாதிரியான ஒரு நோய்கள் இதெல்லாமே தரக்கூடியது இந்த குலதெய்வ குற்றத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு சிம்டமாக இருக்கும். நீண்ட கால நோய், இப்போ உதாரணமாக பாரம்பரிய பெரிய நோய், கர்ம நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான நோய்கள் வர்றது எல்லாமே இந்த குலதெய்வ குற்றத்தினுடைய ஒரு பாதிப்பினால் வரக்கூடியது. அப்போ குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் தான் நமக்கு முதல்ல வேணும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய இஷ்ட தேவதை எல்லாருமே நீங்கள் வழிபாடு பண்ணணும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் இஷ்ட தேவதை, உபாசனை தேவதை யாருமே நீங்கள் உங்களுடைய அந்த இதுக்கு கொண்டு வர்றது ரொம்ப சிரமம். அதனால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வாங்குவதற்கு நம்ம சொன்ன அந்த வழிமுறைகளை நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமோ அதெல்லாம் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் இதில் என்னெல்லாம் நீங்கள் செய்ய முடியாதுன்னா, பூர்வீகத்தில் இருக்க விடாது. குலதெய்வம் 4ஆம் இடம் 4ல் பாதகாதிபதி அல்லது பாதகாதிபதி 4ல் இப்படிங்கிற மாதிரி வந்தாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீகத்தில் இருக்க விடாது. அதானே ஊர் விட்டு ஊர் போய் பழைக்கக்கூடியது. இல்லைனா ரொம்ப காலமாக வெளிநாட்டிலே இருந்துட்டு தன்னுடைய வயதெல்லாம் போனதுக்கப்புறம் காசு சம்பாதிச்சு வச்சுட்டு இங்கே தங்குறது. அப்போ இது என்னென்னா, குலதெய்வ குற்றம் அப்படிங்கிறதுனுடைய மறைமுகமான விளைவுகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்து எதுவுமே கிடைக்காது. பூர்வீக சொத்து கிடைச்சாலும் அது தங்காமல் இருக்கிறது. இது போன்ற அமைப்புகள் எல்லாமே இந்த குலதெய்வ குற்றம் அல்லது குலதெய்வ தோஷத்தினுடைய ஒரு வீரியங்களை காட்டக்கூடியது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்பதோஷம். இந்த சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது 2வது. சர்ப்பதோஷம் அப்படிங்கிறதுக்கு உண்டான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ராகு பாதகஸ்தானத்தில் இருப்பது. எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தின் பாதகஸ்தானத்தில் ராகு இருப்பது அப்படிங்கிறது சர்ப்பதோஷம். இது 2வது விஷயம் என்னென்னா, ராகுவும் பாதகாதிபதியும் சேர்ந்து இருக்கிறது.
பாதகாதிபதியோட ராகு அப்படிங்கிற கிரகம் வந்து சேர்ந்து இருக்கிறது. இப்போ உதாரணமாக ஒரு ஏதோ ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க. இப்போ துலா லக்னம்னு வச்சுக்கோங்க. துலா லக்னத்திற்கு பாதகஸ்தானம் அப்படிங்கிறது என்ன? துலாம் அப்படிங்கிறது சரம் அப்படிங்கிறது துலாத்துக்கு 11ஆம் இடமான சிம்மம் பாதகம். அப்போ துலா லக்னமாக இருந்தால் இந்த துலாத்துக்கு 11ஆம் இடமாக சிம்மத்தில் ராகு அமர்ந்தால் அது சர்ப்பதோஷம். அப்போது சோழி லக்னம் துலாமாக இருந்து சிம்மம் வந்து சிம்மத்தில் ராகு இருந்தால் அது வந்து என்னென்னா சர்ப்பதோஷம். இது ஒரு உதாரணம். இரண்டாவது வந்து ராகுவும் பாதகாதிபதியும் சேர்ந்து ஒரு ராசியில் இருப்பது. இப்போ ஏதோ ஒரு ராசி, இப்போ அதே துலா லக்னம் எடுத்துக்கோங்க. துலா லக்னத்தின் பாதகாதிபதி 11ஆம் அதிபதியான சூரியன். அப்போ சூரியனோட ராகு வந்து அன்னைக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமையில் எந்த ராசியில் இருந்தாலுமே அது வந்து சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது. மூணாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட மாந்தி சேர்க்கை. ராகு மாந்தி சேர்க்கை அதுவுமே வந்து என்ன அப்படின்னா சர்ப்பதோஷம். ராகு மாந்தி சேர்க்கை அல்லது ராகு மாந்தி டைரக்ட் ஆப்போசிட்டில் இருப்பாங்க. அதாவது 180 டிகிரியில் ஆப்போசிட் ராசிகளில் இருக்கக்கூடிய அமைப்பும் அதுவும் சர்ப்பதோஷம். நான்காவதாக ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா ராகுவும் மாந்தியும் ஒன்றுக்கொன்று திரிகோண ஸ்தானங்களில் இருக்கிறது, அது சர்ப்பதோஷம். திரிகோண ஸ்தானங்கள்னா என்ன அப்படின்னா 1, 5, 9. அப்போ ராகுவோட மாந்தி சேர்ந்தால் அதுவும் திரிகோண ஸ்தானம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ 1ஆம் இடத்தில் ராகு மாந்தி இருந்தாலும் எந்த ராசியில் 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் சொல்லலாம். ரெண்டாவது வந்து உதாரணமாக மேஷத்தில் ஒரு ராகு அப்படிங்கிற கிரகம் இருக்குன்னா மேஷத்துக்கு 5ஆம் இடமான சிம்மத்தில் மாந்தி அப்படிங்கிற கிரகம் இருக்கிறது. அடுத்து இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மேஷத்தில் ராகு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மேஷத்தின் 9ஆம் இடமான தனுசில் போய் மாந்தி இருக்கிறது. அப்போ மாந்தியும் ராகுவும் ஒன்றுக்கொன்று திரிகோண ஸ்தானங்கள் அப்படின்னா 1, 5, 9 ஆகிய இந்த 3 இடங்களில் ராகு அல்லது மாந்தி அமர்வது அப்படிங்கிறது சர்ப்பதோஷம். சரி, இந்த சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது வந்து பாம்பை அடித்ததால் மட்டும் வருவது கிடையாது. பாம்பை அடித்ததுனால மட்டும்தான் சர்ப்பதோஷம் வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது. அப்போ என்னதான் வேறு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பை அடித்திருக்கலாம், பாம்பு புற்றுனை அடித்திருக்கலாம், பாம்பு முட்டைகளை சேதப்படுத்தியிருக்கலாம், நீங்கள் இடம் பூமி எதுவும் வாங்கும்போது அதுக்கு முன்னாடி அந்த புத்தை இடிச்சுட்டு அந்த வீடை கட்டியிருக்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு கைனகாலஜிஸ்ட் இருக்கிறாங்க, ஒரு அபார்ஷன் பண்ணக்கூடிய டேப்லெட்ஸ் கொடுக்கவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சர்ப்பதோஷம் மிக கடுமை. அப்போ நார்மலாக வந்து அபார்ஷன் பண்ணுறதே சில பேர் ஃபேஷனாக கூட பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது அபார்ஷன்லாம் ஒரு பெரிய தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சர்ப்பதோஷம் நிச்சயமாக இருக்கும். வேறு யாருக்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலி வந்து டாக்டர்ஸ் இப்போ என்ன மிஸ்கேரேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை வந்து சரியான பொசிஷனில் இல்லை, அதனால் அந்த குழந்தையை வந்து அபார்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இருப்பாங்க. அது வந்து ஓகே, அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் ஒரு தவறான ஒரு செயலில் ஈடுபட்டு அபார்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு சர்ப்பதோஷம் வருவதோடு அந்த பெண்களிடமிருந்து பணம் வாங்கிட்டு அந்த டாக்டர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுவும் அவங்களுக்கு ஒரு தோஷம் தான். அதாவது நியாயப்படி செய்யலாம். நியாயப்படி அப்படின்னா வேறு வழி இல்லை. இப்போ குழந்தை வந்து வளர்ச்சி சரியில்லை அப்படின்னா அபார்ஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் தான், அது கொடுக்கலாம், அது இறைவனை கொண்டது. ஆனால் தவறான வழியில் போயிட்டு அந்த ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணிட்ட வந்து அவங்கள ஏமாற்றி இல்லைனா ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு பதிலாக 10,000 20,000 அந்த மாதிரி வாங்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறாங்க இல்லையா. அப்போ அதை வந்து தொழிலாக வச்சுருக்காங்க. அபார்ஷனை பண்ணுறதே தொழிலாக வச்சு பிழைச்சி அதில் காசு வாங்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நிச்சயமாக சர்ப்பதோஷம் வரும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தை கலைச்சாங்களோ, அதாவது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை கலைச்சு அவங்க பிரிஞ்சு போகக்கூடிய அந்த சூழ்நிலைகளை உருவாக்குறாங்களோ இவங்களுக்கு சர்ப்பதோஷம் நிச்சயமாக வரும். சர்ப்பதோஷம் வர்றதுல மாற்றமே கிடையாது. அப்போ சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது என்னென்னா பொதுவாக ஒரு குடும்பத்தை கலைக்கிறது, இல்லைனா ஒரு பாம்புகளினுடைய இருப்பிடத்தை கலைக்கிறது, ஒரு வீட்டை விட்டு ஓடி போகிற அளவுக்கு செய்கிறது, அதாவது அவங்கள துன்புறுத்துறது, யாரையோ ஒரு ஆளை ஒரு அளவுக்கு அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்கள வந்து கடன் வந்து போன்ற ஏதோ ஒரு பிரச்சனையாக அவங்கள வந்து வம்புக்கு இழுத்து அவங்கள வந்து வீட்டை காலி பண்ண வச்சு ஊரை விட்டு ஓட வைக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே வந்து சர்ப்பதோஷத்தினுடைய ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கண்டிப்பாக தந்தே தீரும். அப்படிங்கிறதுனால சர்ப்பதோஷம் அப்படிங்கிறதுக்கு உண்டான விதிகள் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது. ராகு பாதகஸ்தானத்தில் ராகு பாதகாதிபதி சேர்க்கை, ராகு மாந்தி சேர்க்கை, ராகு மாந்தி ஆகிய 2 கிரகங்களும் ஒன்றுக்கொன்று திரிகோணங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு இது சர்ப்பதோஷத்துக்கு உண்டான ஒரு முக்கியமான சில இது. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிரமான அதாவது சர்ப்பதோஷம் எப்போ தீவிரமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபார்ஷன் பை ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அபார்ஷன் பை செல்ஃப்
அது செகண்ட் பாயிண்ட். அபார்ஷன் சப்போர்ட்டிங், அதாவது அபார்ஷனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, அபார்ஷனுக்கு யாரெல்லாம் உதவியாக இருந்திருக்காங்களோ, அபார்ஷன் மூலமாக யாரெல்லாம் பணம் பார்த்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அபார்ஷன். இப்போ சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அவர் வந்து என்கிட்ட பிரச்சனை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எடுத்தோடனே சொன்னது, உங்களுக்கு சர்ப்பதோஷம் கடுமையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி. என்ன ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் அபார்ஷன் டேப்லெட்ஸ். அபார்ஷன் டேப்லெட்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு தொழிற்சாலையினுடைய ஒரு அதிபர். அவங்களுக்கு எடுத்தோடனே சொன்னது அதுதான், அபார்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுனால அவருக்கு சில பரிகாரங்கள் சொல்லியிருந்தோம். சர்ப்பதோஷத்துக்கு உண்டான முக்கியமான பரிகாரங்கள் அப்படிங்கிறது அவருக்கு சில விஷயங்களை சொல்லி அதை செய்ய சொல்லியிருந்தேன். மிக சிறப்பான இது ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. அதாவது எடுத்தோடனே வேறு யாரும் ஜாதகமாக கிடையாது. பிரச்சனை சென்னைக்கு நான் போயிருந்தேன் லாஸ்ட் மந்த். அந்த சென்னையில் வச்சு நான் அந்த கிளைண்ட்டை பார்த்தேன். மிக அற்புதமாக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆமாம் சார், நான் அந்த தொழிலே அவர் தான் பார்த்துருக்காங்க. அதாவது கருத்தடை இல்லைன்னா கருவை கலைக்கக்கூடிய மாத்திரைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஃபார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கக்கூடிய நிறுவனர் அவர், சொந்தக்காரங்க அப்படிங்கிறதுனால. அப்போ என்னென்னா, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ப்பதோஷத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அவருக்கு சில வழிமுறைகள் சொல்லியிருக்கு. அவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வேறு எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரங்கள் அப்படிங்கிறது, இந்த சர்ப்ப சாந்தி பண்ணக்கூடிய ஆலயங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், திருநாகேஸ்வரம் இருக்குது, காளகஸ்தி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சங்கர் நாராயணன் ஆலயம், சங்கரன் கோவில், கழுகுமலை முருகன் கோவில், பக்கத்தில் இருக்கக்கூடிய குடவரை கோயில், வேறு என்னெல்லாம் இருக்குது, தாயமங்கலம் மாரியம்மன் கோயில் இருக்குது, அதுக்கப்புறம் ஈரோடு பவானி சங்கமேஸ்வர ஆலயம். இதெல்லாம் வந்து சர்ப்பதோஷத்தை நீக்கக்கூடிய சில ஆலயங்கள் நிறையா இருக்குது. உங்கள் ஊரில் பக்கத்துலேயே வந்து சர்ப்பத்தை பிரதிஷ்டை பண்ணி அங்கே சாந்தி பண்ணக்கூடிய கோயில்கள் இருக்கும். ஆனால் இது நான் சொன்னது சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் இதில் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது வந்து பிதுர்தோஷம். அடுத்த டாபிக் வந்து பிதுர்தோஷம். பிதுர்தோஷம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து சில இப்போ 9ஆம் அதிபதி பாதகாதிபதி சேர்க்கை, 9ஆம் அதிபதி அவரோட வந்து ராகு மாந்தி சேர்க்கை, பாதகஸ்தானத்தில் 9ஆம் அதிபதி அல்லது சூரியனோடு பாதகாதிபதி சேர்க்கை, சூரியனோடு பாதகாதிபதி மாந்தி சேர்க்கை. அதாவது 9 அல்லது சூரியன் 9ஆம் அதிபதி அல்லது சூரியனுடன் பாதகாதிபதி ராகு மாந்தி, இவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு, இல்லைனா இதில் 2 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே வந்து என்னென்னா பிதுர்தோஷம் அப்படிங்கிறது. 9ஆம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி, 9ஆம் அதிபதி பாதகாதிபதி ராகு மாந்தி, இல்லைனா 9ஆம் அதிபதியோடு ராகு, சூரியனோட ராகு, சூரியனோட மாந்தி, இது போன்ற அமைப்புகள் 9 மற்றும் சூரியன் அப்படிங்கிறதோட இந்த ராகு பாதகாதிபதி மாந்தி இவங்க தொடர்பு வரும்போது அது மிகப்பெரிய அளவில் பிதுர்தோஷம். பிதுர்தோஷம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன விளைவுகளை கொடுக்கும்? 3 தலைமுறையாக ஏழ்மை அல்லது வறுமை மட்டுமே தொடர்ந்துட்டு இருக்கும். 3 தலைமுறையா சார் பாருங்கள், ஒரு 3 தலைமுறையா சார் எந்த விதமான இதுவுமே இல்லை, வருமானம் இல்லை வருமானம் வந்தாலும் அந்த செலவுக்கே பற்ற மாட்டாங்க. ஒரு 1000 ரூபா வருமானம் வருது அப்படின்னா 1200 செலவு இருக்குது, என்ன பண்ண சொல்லணும்? ஏதோ ஒரு கடன் அப்படிங்கிறது மட்டுமே தொடர்ந்த ஒரு கதையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு எல்லாமே இந்த பிதுர்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வெறுமையான வாழ்க்கை, துறவரம் போன்ற வாழ்க்கை, அதாவது பணம் சில பேருக்கு இருக்கும், அப்படி இருந்தாலும் கூட துறவரம் போன்ற எதுக்காண்டி இந்த பணம்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த பிதுர்தோஷம் இருக்கும். பணமே இல்லாதவங்களுக்கு பிதுர்தோஷம், இல்லைன்னா பணமே தங்காதவங்களுக்கு பிதுர்தோஷம். பணம் இருந்தும் அந்த எந்த விதமான இதையுமே அனுபவிக்க முடியல. பணம் இருக்கும், ஆனால் ஒரு மனைவியோட வாழ மாட்டாங்க, மனைவி அவங்களும் பிரிஞ்சிருப்பாங்க, இல்லைனா பிள்ளைகள் வந்து வேற எங்கேயோ வெளிநாடுகளில் இருக்கும். இதெல்லாம் என்ன வாழ்க்கை? அப்போ இந்த வாழ்க்கை மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்கும் பிதுர்தோஷம் ஒரு காரணம். அப்போ பிதுர்தோஷத்துக்கு ஒரு முக்கியமான என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திலஹோமம் பண்ணலாம். அதாவது நீர்நிலைகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திலஹோமம், உதாரணமாக ராமேஸ்வரத்தில் பண்ணீங்கன்னா திலஹோமம் தாராளமாக பண்ணலாம். அப்போது இந்த பிதுர்தோஷம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முக்கியமான விதிகளின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஜாதகர்களுக்கு, இல்லைனா ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உண்டான ஹோமம் அப்படிங்கிறது திலஹோமம் கொடுக்கறது, தந்தை வயதில் உள்ள ஆண்களுக்கு மருத்துவ உதவிகள் பண்ணுவது, இது போன்ற விஷயங்கள் பண்ணும்போது இந்த பிதுர்தோஷம் அப்படிங்கிறது வெகுவாக குறைகிறது. அடுத்த தோஷம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதுர்தோஷம். மாதுர்தோஷங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 4ஆம் அதிபதி பாதகாதிபதி சந்திரன் பாதகாதிபதி, 4ஆம் அதிபதி ராகு மாந்தி பாதகாதிபதி, அதுக்கப்புறம் சந்திரன் ராகு மாந்தி பாதகாதிபதி, இது போன்ற, அதாவது 4ஆம் அதிபதி அட்டமாதிபதியும் சேர்றது, 4ஆம் அதிபதி அட்டமாதிபதியோடு பாதகாதிபதி, இது போன்ற விஷயங்கள் சேரும்போது
அப்புறம் மாதுர் தோஷங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை வழி தோஷங்கிறது பிதிரு தோஷம். மாதுர் தோஷம் அப்படிங்கிறது தாயார் வழி தோஷம் அப்படிங்கிறது மாதுர் தோஷம். அப்போ நாலாம் இடம் கெட்டு போயிருக்கு, இல்லைன்னா 4ஆம் அதிபதியாக கெட்டு போயிருக்கு, இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா சந்திரன் அப்படிங்கிற தாயை குறிக்கக்கூடிய அந்த கிரகம் கெட்டு போயிருக்கு. இது எப்படி எடுத்துக்கிட்டாலும் வந்து என்னென்னா மாதுர் தோஷம். இந்த மாதுர் தோஷத்துக்கு உண்டான இது என்ன விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் ஒரு சண்டை சச்சரவு, இல்லைனா ஒரு காரிய தடைகள், ஒரு சுப நிகழ்ச்சிகள் வந்து தடங்கள். கல்யாணமே எங்கள் வீட்டில் நடக்கிறதே 35 வயசுக்கு மேலே இருந்தது. அப்போ 27 வயசில் ஒரு ஆணுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 35 வயசு வரைக்கும் ஆயும் நடக்காமல் இருக்கும். ஆனால் எல்லாமே வசதி இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும். எல்லாம் இருந்தும் திருமணம் அமையல ஒரு 7-8 வருஷம் லேட் ஆகிடும். பார்த்துட்டே இருப்பாங்க, பொண்ணே அமையாது. இப்போ இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக குறைஞ்சிட்டே வர்றது, அது தேவையில்லாத பயம் இருக்கும். வாழ்க்கையை எதிர்நோக்கும் போது எல்லாமே இருந்தாலும் நாளைக்கு எப்படி இருக்க போகிறோமோ, நாளைக்கு என்ன வாழ்க்கை வாழ போகிறோமோ அப்படிங்கிற பயம் இருப்பது இது மாதுர் தோஷத்தினுடைய ஒரு முக்கியமான இது. சரி, மாதுர் தோஷத்துக்கு உண்டான அந்த வழிபாடுகள் எதுவும் இருக்கா அப்படின்னா, சுதர்சன ஹோமம். சுதர்சன ஹோமம் அப்படிங்கிறது மாதுர் தோஷத்தை வெகுவாக குறைக்கக்கூடியது. முதல்ல சுதர்சனம் அப்படிங்கிறதே வந்து மகாவிஷ்ணுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரம், அதாவது சக்கரத்தாழ்வார். இந்த சக்கரத்தாழ்வாருக்கு வந்து வழிபாடு பண்ணுறது, சுதர்சன மூர்த்தியினுடைய காயத்ரியை பிடிக்கிறது, இல்லைனா நீங்கள் வந்து சுதர்சன ஹோமம் பண்ணுறது, இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக தந்தே தீரும். இந்த சுதர்சனம் அப்படிங்கிறது உண்டான அந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பீடைகள் எது இருக்கோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணதான் சுதர்சனம். அந்த சுதர்சன சக்கரம் மிக வேகமாக இயங்கக்கூடியது, ரொம்ப அதிவேகமாக போகக்கூடியது அப்படிங்கிறது அது அந்த புராணங்களில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ யாருக்கெல்லாம் வந்து மாதுர் தோஷம் இருக்கோ சுதர்சன ஹோமம் பண்ணலாம். வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, வீடுகளில் பீடைகள் இருக்கிறது, அதாவது இடதோஷங்கிறது வந்துடும். 4ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு, இல்லை 4ஆம் அதிபதி கெட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் இடதோஷங்கிறது வந்துடும். அப்போ சல்லிய தோஷம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட நிலைமையில தான் கண்டிப்பாக இருக்கும். அப்போ சல்லிய தோஷ நிவர்த்தி இல்லைனா இடதோஷ நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து ஒரு முடிஞ்சுன்னா ஒரு சுதர்சன ஹோமம் கோயிலில் வச்சு பண்ணுங்க, வீட்டில் வச்சு பண்ணாதுங்க. வீடுகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்கடுகு, அதுக்கப்புறம் சாம்பிராணி, நாய்க்கடுகு, இது போன்ற இந்த யானை சாணம், இது போன்ற விஷயங்களை தூபமாக போடலாம். அது ஒரு சாம்பிராணியில் மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் தூபமாக போடும்போது தீய சக்திகள் அப்படிங்கிறது நிச்சயமாக விலகி செல்லக்கூடிய அமைப்புக்கு வந்துடும். அடுத்து 5வது இது வந்து குருவினுடைய சாபம். குரு சாபம் அப்படிங்கிறது குரு பாதகாதிபதி சேர்க்கை, இல்லைனா குருவும் பாதகாதிபதியும் ஒருத்தர் மியூச்சுவலாக பார்க்கறது, குரு பாதகாதிபதியோட மாந்தி அல்லது ராகு சேர்ந்து இருக்கிறது, குரு பாதகாதிபதியோட அட்டமாதிபதி சேர்ந்திருக்கிறது, இது எல்லாமே குரு சாபத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். குரு சாபம் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னா, முதல்ல குரு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் புத்திரகாரகன். அப்போது குழந்தைகள் தடம் மாறுவது, நல்லா இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து தடம் மாறி தவறான பாதையில் போகிறது. உதாரணமாக பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா, ஏதோ ஒரு தவறான நடவடிக்கையால் காவல்துறையோட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே போகிறது, இல்லைனா ஒரு சிறைச்சாலை செல்வது, இது போன்ற தேவையில்லாத விஷயங்களை தன்னுடைய பிள்ளைகள் செய்து போய் மாட்டிக்கொள்வது அப்படிங்கிறது குருவினுடைய சாபம் அல்லது குரு தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து முக்கியமான விளைவுகள் இதுதான் தரும். அப்போ முதல்ல வந்து புத்திரர்களை அது பாதிக்கக்கூடிய அமைப்பில் அது வந்துடும். இது சர்ப்பதோஷத்தை விட குரு சாபமே வந்து புத்திரர்களை இல்லைனா புத்திர பேர் தருவதிலும் கூட பிரச்சனைகள் இருக்கும். இப்போ சில பேருக்கு வந்து குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை, சில பேருக்கு குழந்தை பிறக்கிறதுலே பிரச்சனை. இப்போ இது எல்லாமே குருவினுடைய சாபம். இப்போ இந்த குரு சாபம்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மிக அற்புதமாக பலன் தரக்கூடியது வாழை மரத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றுங்கள். வாழை மரத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றுங்கள். இது குருவினுடைய சாபத்தை இல்லைனா குரு தோஷத்தை போக்கக்கூடியது. 2வது விஷயம், பசு மாடுகளுக்கு, கோயிலில் இருக்கக்கூடிய பசு மாடுகளுக்கு வாழைப்பழம் அச்சுவல்லம் தரலாம். வாழைப்பழம் அச்சுவல்லம் அகத்திக்கீரை போன்ற முக்கியமான சில இதுகளை தரும்போது இந்த குருவினுடைய சாபம் வெகுவாக குறைகிறது. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவப்பட்ட அர்ச்சகர் இருப்பாங்க, கோயில்களில் ஒரு இல்லாதவங்க இருப்பாங்க. அவங்க குருவினுடைய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த அர்ச்சகர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு பட்டு வஸ்திரம், ஒரு பட்டு துண்டு, உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கை, மங்கள பொருட்கள், பூவு, பழம், தேங்காய், இது போன்ற இதெல்லாம் வச்சு நீங்கள் அது கொடுத்துட்டு அவங்ககிட்ட மனதார ஒரு ஆசீர்வாதம் பண்ணி காலில் விழுந்து நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக குருவினுடைய தோஷம் அல்லது குரு சாபம் அப்படிங்கிறது நீங்கி உங்களுடைய பிள்ளைகளும் சரி நீங்களும் மிகப்பெரிய அளவில் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வீங்கிறதுல மாற்றுக்கருத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அடுத்த தோஷம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா
பிரேத தோஷம் இல்லைன்னா பிரேத சாபம். இந்த பிரேத சாபம் அப்படிங்கிறதுக்கு உண்டான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதகாதிபதியோட மாந்தி சேர்க்கை. பாதகாதிபதி மாந்தி சேர்க்கை எந்த ராசியில் இருந்தாலும் இல்லைன்னா மாந்தியும் பாதகாதிபதியும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாலும் பிரேத சாபம் அப்படிங்கிறது கணக்கு. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மீன லக்னமாக இருக்குது. இந்த மீன லக்னத்தின் பாதகாதிபதி அப்படிங்கிறது புதன். அப்போ புதன் மாந்தி சேர்க்கை இருந்தால் அது பிரேத சாபம். இல்லை அப்படின்னா புதனும் மாந்தியும் டைரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும், அதாவது 180 டிகிரி இருக்காங்க இல்லையா, அது 180 டிகிரி தான். எப்போவுமே வந்து 360 டிகிரி சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சென்டர் பாயிண்ட் டயமீட்டர் அப்படிங்கிறது 180 டிகிரி. அந்த டயமீட்டரில் வரக்கூடியதான் ஆப்போசிட்டில் வரக்கூடிய கிரகங்கள். அப்போ அந்த அடிப்படையில் மீன லக்னமாக ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா புதன் மாந்தி சேர்க்கை அல்லது புதன் மாந்தி 2 பேரும் ஆப்போசிட்டில் இருந்து பார்க்குறது அப்படிங்கிறது பிரேத சாபம். இந்த பிரேத சாபத்தினுடைய இது எப்படி பிரேத சாபம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்ன வகையான பிரேதம் சார்? இப்போ என்ன வகையான பிரேதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது சின்ன வயசா, அது பெரிய ஆட்கள் பிரேதமா, இல்லைனா ஒரு மத்தியம வயசா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முக்கியமான ஒரு விதி என்ன இருக்குது, ஒரு 360 டிகிரி கொண்ட ஒரு சர்க்கிளை நம்ம ஈக்குவலி ஒரு 12 பாகமாக பிரிக்கிறோம். அப்போ ஒரு பாகம் அப்படிங்கிறது ஒரு 30 டிகிரி இல்லையா? இந்த 30 டிகிரியை ஃபர்தராக ஈக்குவல் 3 பார்ட்ஸாக நம்ம பிரிக்கிறோம். இப்போ மேஷம் டு மீனம் அப்படிங்கிறது 12 ராசி, ஒவ்வொரு ராசியும் 30 டிகிரி. இப்போ அந்த ஒரு ராசியை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணமாக மேஷம் அப்படிங்கிற ராசியில் மாந்தி அப்படிங்கிற கிரகம் இருக்குது அப்படின்னா, முதல் 10 டிகிரி அப்படிங்கிறது ஒரு பகுதி, 11லேருந்து 20 வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு பகுதி, 21லேருந்து 30 வரைக்கும் அப்படிங்கிறது 3வது பகுதி. இப்போ இந்த 3 பகுதிகளும் சேர்ந்து ஒரு ராசி. அப்போ முதல் திரேகானம் அப்படிங்கிறது முதல் 10 டிகிரி, 2வது திரேகானம் அப்படிங்கிறது அந்த 11லேருந்து 20 வரைக்கும், 3வது திரேகானம் அப்படிங்கிறது 21லேருந்து 30 வரைக்கும், இந்த 3 பாகம் இல்லையா? ஒருவேளை மாந்தி அப்படிங்கிறது 8 டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 8 டிகிரி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது சின்ன வயசு குழந்தையினுடைய பிரேதம் அப்படிங்கிறது அர்த்தம். முதல் பகுதியில் இருந்தால். 2வது பகுதியில் இருந்தால், இப்போ உதாரணமாக 2வது பகுதி அப்படின்னா இப்போ 11லேருந்து 20 டிகிரி, அப்போ 15 டிகிரியில் ஒரு மாந்தி அப்படிங்கிற கிரகம் இருந்தால் என்ன வந்துடும்? அது இளம் வயது பிரேதம் அப்படிங்கிறது கணக்கு. 3வதாக 21லேருந்து 30 டிகிரி வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது முதிய வயது பிரேதம். அது 25 டிகிரியில் இருக்காங்க மாந்தி என்ன பெரியவர் அப்படின்னா அது வயசான ஒரு பிரேதம் அப்படின்னு. அப்போ இது ஆணா பெண்ணா அடுத்த கேள்வி வந்துடும் இல்லையா? ஆண் ராசியில் இருந்ததுன்னா ஆண் பிரேதம்னு எடுத்துக்கலாம். இப்போ மேஷம் அப்படிங்கிறது ஆண் ராசி அப்படிங்கிறதுனால அது ஒரு ஆண் பிரேதம். ரிஷபம் அப்படிங்கிறது ஒருவேளை ரிஷபத்தில் மாந்தி அப்படிங்கிற பெரியவர் இருந்ததுன்னா அது பெண் பிரேதம். எத்தனை வயசு அப்படிங்கிறதுக்கு எந்த திரேகானம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பலன் எடுக்கலாம். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேத சாபத்துக்கு உண்டான முக்கியமான சில வழிபாடுகள் அல்லது பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா எப்படி சொல்லலாம்? அதாவது முக்கியமான பரிகாரங்கள் இருக்கா, இல்லைன்னா ஒரு இதுனா பிரேத சாபத்தை நீக்கக்கூடியதில் விபூதி அபிஷேகம் ரொம்ப டாப்புங்க. விபூதி அபிஷேகம் எங்கே பண்ணலாம்? நீங்கள் பழனி மலையில் பண்ணலாம், முருகனுக்கு பண்ணலாம். அப்புறம் வந்து கழுகுமலை முருகன் கோயிலில் பண்ணலாம், இல்லைனா திருச்செந்தூர் முருகனுக்கு பண்ணலாம், இல்லைனா சிவாலயங்களில் கூட விபூதி அபிஷேகம் தாராளமாக செய்யலாம். மிக பேர் வாங்கிய கோயில்களில் விபூதி அபிஷேகம் செய்வது பிரேத சாபத்தை வெகுவாக குறைக்கும். 2வது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயதான முதியவர்களை வந்து உங்கள் வீட்டிலே இருந்தாங்க, இப்போ ஒரு 60-70 வயசுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில நடக்க முடியாது, அவங்கள வந்து மூவ்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் இருக்கும். அந்த மாதிரியான ஆட்களை அந்த மாதிரியான சொந்தங்களை கடைசி காலகட்டத்தில் கைவிடாதுங்க. இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது ஒரு 70-75 வயசு இருக்கும், அவங்களால நடக்க முடியாது, பெட்லேயே வந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய சில நிலைமைகள்லாம் இருக்கும். அவங்கள வந்து தனியாக ஒதுக்கி விட்டுட்டு அவங்க சீக்கிரம் போய் சேர்ந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சிந்தனையிலேருந்து அவங்கள தவிக்க விட்டுவதால் வரக்கூடியது தான் பிரேத சாபம். அப்போ பிரேத சாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆத்மா துடிக்க இறந்ததோ அல்லது ஒரு மனித உடலின் இறப்பிற்கு காரணமாக இருந்ததோ அல்லது தன்னுடைய சொந்தங்களாக இருந்து கடைசி நேரத்தில் அவங்கள பாதுகாக்காமல், இல்லைன்னா அவங்களுக்கு சரியான ஆதரவு கொடுக்காம, மருத்துவ உதவிகள் செய்யாமல், அவங்கள பக்கத்தில் இருந்து கவனிக்காமல் இருந்து இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சதோ, இது எல்லாமே பிரேத சாபத்தினுடைய முக்கியமான காரணங்கள் சொல்லியாச்சு. சரி, இன்னும் வேறு வழி இல்லை, யாருக்கவே இறந்து போயிட்டாங்க, இதெல்லாம் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மனதார முதல்ல வந்து வயதானவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், யாராக இருந்தாலும் பரவாயில்ல. 2வது விஷயம் வந்து சிவன் கோயிலில் அல்லது முருகனுக்கு விபூதி அபிஷேகம் செய்யும்போது, விபூதி அபிஷேகம் அப்படின்னா நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். இங்கே திருச்செந்தூர் எடுங்க, இல்லைனா பழனி மலையில் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பெரிய சிவாலயங்களில் பண்ணுங்கள்.
கழுகுமலை முருகன் கோயில் இருக்குது. இந்த மாதிரியான கோயில்கள்லாம் ரொம்ப விசேஷமான கோயில். கழுகுமலை முருகன் கோயில் அப்படிங்கிறது கோயில்பட்டி பக்கம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த குடவரை கோயில் ரொம்ப விசேஷமான. யாராவது வாய்ப்பு கிடச்சுன்னா நீங்கள் அங்கே பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா தாராளமாக போய் அங்கே போய் முருகனுக்கு விபூதி வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள். மிக நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு இது என்ன அப்படின்னு, சரி இப்போ இதுலேயுமே பிரேத சாபம் ஏற்படுறதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னா, வயசானவங்கள் மட்டும் இல்லை, சில கோயில் சொத்துக்களை கொள்ளையடிச்சிருப்பாங்க, பரம்பரை சொத்துக்களை ஏமாற்றி ஒரு சாரார் மட்டும் அனுபவிக்கிறது. இது பிரேத சாபம் தரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியான வயிற்று வலி. அதாவது எவ்வளவு இது பண்ணாலும், எவ்வளோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் வயிற்று வலி தீரவே தராது. ரெண்டாவது அகோர பசி. ஆளை பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2-3 தட்டு சோறு சாப்பிட்டாலும் பசி அடங்காது. எவ்வளவுதான் பசி சாப்பிட்டாலும், ஒரு மனுஷன் எவ்வளோ சாப்பிட முடியும்? நம்ம 3 தோசை இல்லைன்னா 4 தோசை சாப்பிட்டோம்னா அவங்க 10 தோசை சாப்பிட்டாலும் பசி அடங்காது, இன்னும் வேணும்னு இருப்பாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, இப்போ இவ்வளோ சாப்பிட்றாங்களா அப்படின்னு தோணும். ஆனால் அவங்களுக்கு பசி அடங்காத. என்ன காரணம் அப்படின்னா, உள்ளில் இருக்கக்கூடிய பிரேதம் அப்படிங்கிறது அதனுடைய எனர்ஜி எல்லாமே வாங்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு உண்டான ஒரு முக்கியமான சிம்டம். அதிக தாகம் ரொம்ப எடுக்கிறது, அதிக பசி, ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகி வாயெல்லாம் டீஹைட்ரேட் ஆகி மவுத்தெல்லாம் ட்ரை ஆகிருக்கும். இதுவும் ஒரு வகையான ரொம்ப, அதாவது எனக்காவது ஒரு நாள் வரல, வெயிலில் போயிட்டு வந்தீங்கன்னா வரும். பட் தொடர்ச்சியாக இருக்கிறது, தொடர்ச்சியாக எப்போவுமே ஒரு டீஹைட்ரேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கு, அதிக பசி எடுக்கிறது, அதிக தாகம் எடுக்கிறது. அதுக்கப்புறம் என்னென்னா, உடலில் அதிக வெப்பம் இருக்கிறது, வெப்பம் ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஒரு சூடு அப்படிங்கிறது. லீக்கிங் இன் பெட்ஸ், அதாவது படுக்கையில் ஆண்களாக இருக்கக்கூடிய அந்த உயிரணுக்கள் தன்னாலே லீக் ஆகி போகிறது, இதெல்லாம் அதிக வெப்பத்தினுடைய சில அறிகுறிகள். பயந்த சுபாவம், எதை பார்த்தாலும் பயப்படுறது, தொடர்ந்து ஒற்றை தலைவலி, ஒரே சைடு மட்டும் வலிச்சுட்டே இருக்கும். இந்த தலையினுடைய ஒரு பகுதியில் மட்டும் வலி ரொம்ப கடுமையாக இருக்கும், இன்னொரு பகுதி எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது போன்ற. அப்போ இது எல்லாமே பிரேத சாபத்தினுடைய முக்கியமான சிம்டம்ஸ். இந்த பிரேத சாபம் அப்படிங்கிறது மிக கொடூரமான ஒரு இது. ஆனால் மிக எளிமையாக விபூதி அபிஷேகம் செய்வதன் மூலமாக இந்த தோஷத்திலிருந்து நமது குழந்தைகளை பாதுகாக்க முடியும். அடுத்தது வாக்கு தோஷம். வாக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கு அப்படின்னாலே 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடத்தில் பாதகாதிபதி இருப்பது வாக்கு தோஷம். பாதகாதிபதியும் 2ஆம் அதிபதியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வாக்கு தோஷம். பாதகாதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்த்து இருக்கிறாங்க ஒரு ராசியில். இப்போ ரிஷப லக்னம்னு எடுத்துக்கோங்க. ரிஷப லக்னத்தின் பாதகாதிபதி சனி, ரிஷப லக்னத்தின் 2ஆம் அதிபதி புதன் சனி சேர்க்கை இருக்கும்போது அது வாக்கு தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை புதன் சனி 2 பேரும் ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னாலும் இதை எடுத்துக்கலாம். பாதகாதிபதியான சனி 2ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாலும், அதாவது ரிஷப லக்னம்னு எடுத்துட்டோம்னா, சோழி லக்னம் ரிஷபம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த சனி அப்படிங்கிற பாதகாதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பதும் இந்த வாக்கு தோஷத்தை குறிக்கக்கூடியது. வாக்கு தோஷம் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை. பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த வாக்கு தோஷம் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வாக்கு அப்படிங்கிறது குருனுடைய ஆசி வாங்கிறது, இல்லைனா குரு தட்சணையாக நீங்கள் வணங்கக்கூடிய ஒரு மனிதருக்கோ அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு மனிதருக்கோ, உங்களுடைய ஆசிரியர்களுக்கோ நீங்கள் ஒரு பணம், ஒரு பொருள், ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து அவங்கள்ட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கனாலே வாக்கு தோஷம் அப்படிங்கிறது நீங்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு தோஷம் அல்லது பிராமணன் அப்படிங்கிறது நம்ம ஜாதி ரீதியில் நம்ம சொல்லலாங்க. அந்த அர்ச்சகர் இல்லைன்னா ஒரு உபதேசிக்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது நம்ம பிராமண தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் இது குரு வீடு பாதக ஸ்தானமாக வந்தால், அதாவது இப்போ என்ன குரு வீடு பாதகஸ்தானமாக வரணும்னா 2 லக்னம் தான். ஒன்று குருவனுடைய வீடுகள் அப்படிங்கிறது தனுசு, மீனம். அப்போ மீனம் பாதகஸ்தானமாக வருவதாக இருந்தால் லக்னம் கன்னியா லக்னமாக இருக்கணும். 2வது விஷயம் தனுசு பாதகஸ்தானமாக இருக்கணும்னா மிதுன லக்னமாக இருக்கணும். அப்போது குருவனுடைய வீடுகளான தனுசு அல்லது மீனம் பாதகஸ்தானமாக வரக்கூடிய லக்னமாக எதுவாக இருந்தாலும் அவருக்கு பிராமண தோஷம் இருக்குது அல்லது குருவனுடைய ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது பொருள் தங்காத நிலைமை, எந்த பொருளுமே கையில் தங்காது. 2வது உறவுகளால் நிம்மதி இல்லாத நிலை. 3வதாக தினமும் ஏதோ ஒரு விதத்தில் மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். இதெல்லாமே இதனுடைய சிம்டம்ஸ். பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு அப்படின்னு சொல்லும் போதே சிறு குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க, குழந்தைகளுடைய கல்விக்கு உதவி பண்ணுறீங்க, குழந்தைகளுடைய உணவுக்கு உதவி பண்ணுறீங்க, இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த பிராமண தோஷம் அல்லது குரு தோஷம் நீங்கும். 2வது விஷயம் என்னென்னா, உழவார பணி. எப்பெல்லாம் கோயில்களில் உழவார பணி செய்கிறீங்களோ அப்போ பிராமண தோஷம் நீங்கும். புண்ணிய ஸ்தலங்களை பாதுகாத்தல் அல்லது சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது
பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது, அதுக்கப்புறம் அச்சு வெல்லம் கொடுக்கறது, வாழைப்பழம் கொடுக்கறது, இது எல்லாமே குரு தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த தோஷம் அப்படிங்கிறது செய்வினை தோஷம் அப்படிங்கிறது இதை எப்படின்னா பாதகாதிபதி 6ஆம் அதிபதி சேர்க்கை, பாதகாதிபதி 6ஆம் அதிபதி 2 பேரும் பரஸ்பரம் ஒருத்தர் பார்க்கறது, பாதகாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது, இது எல்லாமே செய்வினை தோஷத்தை காட்டக்கூடிய ஜோதிட அதாவது பிரசன்ன விதிகள். இந்த 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 பாதகாதிபதி 6ஆம் அதிபதி சேர்க்கை இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்துருக்கிறாங்க, இதோட சூரியன் கான்டாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது பாதகாதிபதி 6ஆம் அதிபதி சேர்க்கையை சூரியன் தனது பார்வையால் பார்க்குறாங்க, இல்லைனா சூரியனே அதோட சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த செய்வினை தோஷம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வீரியமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது பெரிய அளவில் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். செய்வினை தோஷம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிரிகள் செய்வினை வச்சுருந்தாங்க அப்படின்னா அது வரைக்கும் உங்களுக்கு உடல் கடுமையான நோய்கள், உடல் உபாதைகள், உடம்பு அசதி, இல்லைனா உங்களுக்கு திடீர்னு வரக்கூடிய அந்த பொருளாதார சரிவு, இப்படி என்ன வேணாலும் அவங்க என்ன குறிக்கோளுக்காண்டி வச்சாங்க அப்படிங்கிறது அது கண்டிப்பாக அது ஒரு காட்டும். சரி, இப்போ இந்த செய்வினை வைத்த எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது செய்வினை வைத்த. இப்போ உங்களுக்கு சோழி லக்னம் எது இருக்கோ அதிலிருந்து 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது எதிரி அப்படின்னு. அப்போ 6ஆம் அதிபதி செவ்வாயாக இருந்தாங்கன்னா நல்ல கலராக இருப்பாங்கன்னு அர்த்தம். செவ்வாய் அப்படிங்கிறது நல்லா கலராக இருப்பாங்க. சனி புதன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு கலர் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்கன்னு அர்த்தம். 6ஆம் அதிபதி சனியாகவோ புதனாகவோ இருந்தால் கருப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு மாநிறம், ஒரு மீடியம் கலரு. சூரியன் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா அது ஓரளவுக்கு நல்ல பிரகாசமான ஆள், கொஞ்சம் உயரமான ஆள், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, இது சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கருப்பான ஆள், மந்தமான ஆள், கொஞ்சம் கட்டையான ஆள், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போது கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் அடிப்படையில் இந்த செய்வினை வைத்தவர் யார், அதாவது 6ஆம் அதிபதி யாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இதை நீங்கள் தீர்மானம் செய்யலாம். சரி, இதில் வேறு என்ன இருக்குது? இந்த செய்வினை தோஷத்துக்கு உண்டான முக்கியமான சில பரிகாரங்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு எளிமையான பரிகாரம் இருக்குது. 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதிக்கு இழுப்பெண்ணெயில் தீபம் ஏற்றினால் செய்வினை தோஷங்கள் குறையும். அது எப்படி? இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டேங்க, 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது ஒரு புதன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆறாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி புதன். இப்போ 6ஆம் அதிபதி இப்போ உதாரணமாக கேட்ட நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. 6ஆம் அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கேட்டையினுடைய அதிபதி புதன். அப்போ புதனுடைய அந்த தெய்வம் அப்படிங்கிறது சக்கரத்தாழ்வார். அப்போ சக்கரத்தாழ்வார் ஆலயத்தில் நீங்கள் இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றினீங்கன்னா இந்த செய்வினை தோஷங்கள் குறையும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்வினை தோஷங்களில் குறைக்கக்கூடியதில் பஞ்சாட்சர மந்திரம், அதாவது ஓம் நம சிவாய அப்படிங்கிறது பஞ்சாட்சர மந்திரம். இந்த மந்திரத்தை டெய்லி 1008 தடவை சொல்லி பஞ்சகவியம் கொஞ்சம் ஒரு மூடி அளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு மண்டலம் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணும்போது வெகுவாக குறைஞ்சிடும். அது கம்ப்ளீட்டாக குறையக்கூடிய அமைப்புகளுக்கு இருக்கும். இது செய்வினை தோஷத்தை நீக்கக்கூடிய முக்கியமான 2 பரிகாரங்கள். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்தீடு அப்படிங்கிறது உண்டு. மருந்தீடு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரசன்னத்திலே மாந்தி அப்படிங்கிற கிரகத்தை வச்சு மட்டும்தான் இந்த மருந்தீடு அப்படிங்கிறது. இந்த சோழி லக்னத்தில் இருந்து 4, 5, 6, 7, 8 ஆகிய 5 இடங்களில் மாந்தி அமர்ந்தால், அதாவது லக்னத்தில் சோழி லக்னம் இருக்கும் இல்லையா, அந்த சோழி லக்னத்திலிருந்து 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த 12 இடங்களில் மொத்தம் இந்த 5 இடங்களில் மாந்தி எனும் கிரகம் இருந்தால் அது என்ன அப்படின்னா மருந்தீடு அப்படின்னு அர்த்தம். மருந்தீடு அப்படிங்கிறது ஒரு வழக்கெடுக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன நோக்கத்துக்காண்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழி லக்னத்திலிருந்து 4 அல்லது 5ஆம் இடத்தில் இருந்தால் காமத்தால் வசியம் செய்யும் நோக்கம். காமம் அப்படிங்கிறது பிரதானமாக கொண்டு அதன் மூலமாக ஒரு வசியம் செய்யக்கூடிய எண்ணத்தில் கொடுக்கப்பட்டது. 4 அல்லது 5இல் மாந்தி இருந்தால், 6, 7, 8 ஆகிய இடங்களில் மாந்தி இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரி தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டுவதற்காக உங்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட மருந்தீடு அப்படிங்கிறது அதில் தெரியும். அப்போ மொத்தத்தில் சோழி லக்னத்திலேருந்து 4, 5, 6, 7, 8 மாந்தி எனும் கிரகம் இருந்தால் அது செய்வினை, அது மருந்தீடு அப்படிங்கிறது. அடுத்தது இடதோஷம் அப்படிங்கிறது 11வது இடதோஷம். இடதோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாந்தி 4ஆம் அதிபதி சேர்க்கை, அது இடதோஷம். 2வது பாதகாதிபதி 4ல் இருக்கிறது,
மூணாவது வந்து 4ஆம் அதிபதி 6, 8, 12ஆம் இடங்களில் மறைஞ்சு கேந்திரங்களில் பாவர்கள் மட்டுமே இருப்பது. அடுத்தது 4இல் வக்ர கிரகம் இருப்பது அல்லது நீச கிரகம் அல்லது அஸ்தமன கிரகம். இந்த 4 விதிகள் அப்படிங்கிறது இடதோஷம். முதல் விஷயம் வந்து மாந்தியும் 4ஆம் அதிபதியும் சேர்க்கை. ரெண்டாவது விஷயம் வந்து பாதகாதிபதி 4ல் இருப்பது. மூன்றாவது வந்து 4ஆம் அதிபதி 6, 8, 12இல் மறைந்து கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் பாவர்கள் மட்டுமே இருப்பது. 4ஆவதாக உள்ள விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ல் ஒரு நீச கிரகம் இருப்பது. இப்போ உதாரணமாக மேஷ லக்னமாக இருந்து, அதாவது சோழி லக்னம் மேஷமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது கடகம் இல்லையா? இந்த கடகத்தில் செவ்வாய் இருந்தால் அப்போது கடகத்தில் செவ்வாய் நீசம் அப்படிங்கிற அடிப்படையில் இது வந்து இடதோஷம். சரி, இந்த இடதோஷம் அப்படிங்கிறது தரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லாமல் இருப்பது, இல்லைனா பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் இருப்பது, ஒரு சுப காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது, தீராத மருத்துவ செலவுகள், அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பு பிராணிகள் அடிக்கடி இறந்து போகிறது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இங்கிலீஷ் ப்ரீட்ஸு, இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் அந்த மாதிரி டாக்ஸ்லாம் வளர்த்துருக்காங்க. அதெல்லாம் அடிக்கடி செத்து போகுது. எந்த காரணமே இருக்காது. கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் 5 மாதம் இல்லைனா ஒரு வருஷத்துக்குள்ளே செத்து போகும். மறுபடியும் வேறு டாக் வாங்குவாங்க, மறுபடியும் செத்து போகும். இப்படியே ஒரு 5 தடவை 6 தடவை நடந்திருக்கு. அவங்களுக்கு இடதோஷம் நான் போய் பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்போ அது வந்து அதுக்கப்புறம் அந்த மாதிரியான நிகழ்வுகள் இல்லை. அப்போ என்ன சொல்ல வந்தது அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் இருப்பது, அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயங்கள் கல்யாணம், குழந்தை பேர், இது போன்ற விஷயங்கள் தட்டிக்கிட்டே போகிறது, இல்லை அப்படின்னா நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருப்பது, கணவன் மனைவி பிரிவினையாக இருப்பது, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாமல் இருப்பது. நீங்கள் 100 ரூபாய்க்கு வேலை பார்க்குறேன்னா 50 ரூபா கிடைக்கிறதே பெரிய பாடாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறது. இது மாதிரியான எல்லா அமைப்புகளும் இடதோஷம் தரக்கூடியது. இடதோஷத்துக்கு இன்னொன்று ப்ராக்டிக்கலாக ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு பூமிக்கு கீழே இடம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நான் பில்டிங்கை பற்றி சொல்லவே இல்லைங்க. இடம் அப்படிங்கிறது பூமி, அதாவது வீடு கட்டுவதற்கு முன்னால், இல்லைனா காலி மனை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பூமிக்கு கீழே இறந்து போன உடல்களின் எலும்பு, அசிங்கமான சில தேவையில்லாத சில துணிகள், இது போன்ற முடி, நகம், எலும்புக்கூடு, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இருந்து அந்த இடத்துல ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நடந்திருந்தா, இல்லை யாருக்காவது எதிராக ஒரு கொலை, களவு, இந்த மாதிரியான விஷயங்கள் சம்மந்தப்பட்டு மோசமான சில பொருட்கள் பூமிக்கு அடியில் இருப்பது சல்லிய தோஷத்தை காட்டுவதாக இருக்கும். சல்லிய தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது தாராளமாக செய்யுங்க. அந்த சல்லிய தோஷ நிவர்த்தி அல்லது இடதோஷ நிவர்த்தி பண்ணும்போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவு முன்னேற்றம். இந்த வளர்ப்பு பிராணிகள் நல்லாயிருக்கும், உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க தொடங்கும், பொருளாதாரம் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு வரும். அடுத்து 12ஆவதாக வரக்கூடியது திருஷ்டி தோஷம். அப்படின்னா திருஷ்டி அப்படிங்கிறது பார்வை தான். இது பெரும்பாலும் நம்ம இந்த கண் திருஷ்டிக்கு எல்லாமே பார்க்குறோம் இல்லையா, அது பார்க்கலாம். பாதகாதிபதி லக்னாதிபதி சேர்க்கை. முதல் விஷயம் வந்து பாதகாதிபதி லக்னாதிபதி சேர்க்கை. பாதகாதிபதி லக்னத்தில் போய் இருக்கிறது. இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பாதகாதிபதி 2ஆம் அதிபதி சேர்ந்து 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது. இந்த 3 விதிகள் அப்படிங்கிறது அந்த திருஷ்டி தோஷம் அப்படிங்கிறது காட்டக்கூடியது. சரி, இதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, வருமானத்தை மீறிய செலவு. நம்ம ஊருக்கு தான் வந்தாவாக இருப்போம், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு காசு இருக்காது. வெளியில் வரும்போது அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன நல்லா காசு வச்சுருக்கிறாங்க, நல்லா வசதியாக இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே வந்து பொருளாதாரத்துக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாருங்கள், திருஷ்டியை சுற்றி போடுறதாங்க. சாதாரணமாக வந்து பூசணிக்காயில் இல்லைனா ஒரு தேங்காயில் சூடனை வச்சு பச்சை கற்பூரத்தை வச்சு நீங்கள் திருஷ்டி சுற்றி மிளகா, இந்த ஒரு சிரட்டைகள்லாம் சொன்னாங்க, மிளகா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பருத்தி கொட்டை, ஒரு ஒரு நிலக்கரி, அடுப்பு கறி, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வச்சு எரித்து முச்சந்தியில் போய் போடுறது, இது எல்லாமே திருஷ்டி சுற்றுறதுக்கு உண்டான ஒரு இது பண்ணாலே போதுமானது. பெரிய அளவில் பரிகாரங்கள் இதுக்கு தேவையில்லை. அடுத்தது சத்திய தோஷம். சத்திய தோஷம் அப்படிங்கிறது 4இல் பாதகாதிபதி, 4இல் பாதகாதிபதி. அடுத்து வந்து 4இல் ராகு கேது. இந்த 4இல் பாதகாதிபதி இருந்தாலும் அல்லது 4இல் ராகு கேது இருந்தாலும் இவர்களுக்கு வந்து என்னன்னா சத்திய தோஷம். இதனால் என்ன இது அப்படின்னா, வாரிசுக்கு வந்து இடதோஷம். இவங்களுக்கு வர்றதை விட இவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இடதோஷம் அப்படிங்கிறது வந்துடும். பொய் சத்தியம் பண்ணதுனால வந்த வினை அப்படிங்கிறது இது. பொய் சத்தியத்தினால வந்த வினை அப்படிங்கிறது ஒரு இந்த சத்திய தோஷம் அப்படிங்கிறது. அப்போ யாருக்கு பொய் சத்தியம் பண்ணியிருக்கிறோம், யார் குடும்பம் ஏமாற்றப்பட்டிருக்கு, இல்லைன்னா யார் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு போய் நீங்கள் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணும்போது அது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நிவர்த்தி தருவதாக அமையும். ஃபைனலாக ஒரு இது பார்த்திங்கன்னா புனர்பூ தோஷம் அப்படிங்கிறது. புனர்பூ தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இது சனி சந்திரன் சேர்க்கை, சனி சந்திரன் பரஸ்பரம் பார்வை, இல்லைனா சனி சந்திரன் பரிவர்த்தனை ஆயிருக்கிறது, சனி சந்திரன் வந்து நட்சத்திர பரிவர்த்தனை ஆயிருக்கிறது, இல்லைனா சனியினுடைய வீட்டில் சந்திரன் இருந்து சந்திரனுடைய வீட்டில் சனி இருக்கிறது. இப்படி இருந்தாலும் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புணர்வு தோஷம் அப்படிங்கிறது. புணர்வு தோஷத்தினுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கல்யாணம் நின்று போகிறது. அதாவது கடைசி நேரத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்க வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் தட்டி போகிறது. கல்யாணத்துக்கு கிளம்பி வந்திருப்பாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு அன்னைக்கு கல்யாணம் நடக்காமல் போய் ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு டேட்டு பார்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்துடும். பேருந்து ஏதோ பிரேக் டவுன் ஆகிருக்கலாம், இல்லைனா பேருந்து வந்து எங்கேயாவது கொஞ்சம் ஏதோ ஒரு காரணத்தால் வழி மாறி போயிருக்கலாம். அந்த முகூர்த்த நேரத்துக்கு வராமல் அந்த கல்யாணம் தட்டி போயிடுறது, அவ்வளோதான். இப்படியாப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சந்திரன் சனி எனும் சேர்க்கை அல்லது சந்திரன் சனி பார்வை இருக்கக்கூடிய ஒரு புணர்வு தோஷம் அப்படிங்கிறது. இந்த புணர்வு தோஷம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். அதை என்ன லக்னமாக இருக்கோ அந்த லக்னத்தின் கோவிலில் தயிர் சாதம். உதாரணமாக ரிஷப லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரிஷபத்துக்கு தேவதை அப்படிங்கிறது அந்த மகாலட்சுமி, சுக்கிரன் மகாலட்சுமி. அப்போ மகாலட்சுமி கோயிலில் தயிர் சாதம் தானம் அப்படிங்கிறது கொடுக்கலாம். இது என்னை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய நட்சத்திரம், அதாவது சனிக்கிழமை வரக்கூடிய திங்களுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம், இல்லைனா திங்கக்கிழமை வரக்கூடிய சனியினுடைய நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. இந்த இதில் போய் நீங்கள் அந்த தயிர் சாத தானம் அப்படி ஒரு 3 நேரம் பண்ணுங்கள். அதாவது 3 நாட்கள் நீங்கள் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து உதாரணமாக இன்றைக்கி சனிக்கிழமை வச்சுக்கோங்க. இன்றைக்கி ரோஹிணி நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா சனிக்கிழமை நடக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம், அப்போ இன்றைக்கி தாராளமாக கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா திங்கக்கிழமை வருது, திங்கக்கிழமை வரக்கூடிய பூச நட்சத்திரமா இல்லைன்னா அனுஷ நட்சத்திரமா இருக்கலாம். அப்படி கொடுத்தாலும் அப்படி 3 முறை நீங்கள் கொடுங்க. எங்கே கொடுக்கணும் அப்படின்னா சோழி லக்னம் எதுவாக இருக்கிறதோ, எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தினுடைய வீட்டுக்கு. இப்போ தனுசில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தனுசு அப்படிங்கிறது ஒரு குருவனுடைய வீடு அப்படிங்கிறதுனால தட்சிணாமூர்த்தி ஆலயத்தில் தாராளமாக கொடுக்கலாம். இது வந்து ஒரு உதாரணம். இதில் இத்தனை வகையான தோஷங்கள் அப்படின்னு பார்த்துருக்குறோம். பிரசன்னத்தில் மிக முக்கியமான விதிகள் இவை. அப்போ இந்த விதிகள் அப்படிங்கிறது நம்ம டக்கு டக்குன்னு பார்த்தோம். அதாவது பிரசன்னத்தில் என்ன இருக்குது, என்ன கேட்குறாங்க, பிரசன்ன லக்னத்தை தொடர்பு கொள்கிறவங்க யார், பிரசன்ன லக்னத்தை தொடர்பு கொள்ளாத அல்லது பிரசன்ன லக்னத்தில் இல்லாத கிரகங்களை பற்றி எந்த பதிலுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான விதி. அப்போ அதுதான் அவங்களுக்கு பிரதானமான காரியமாக இருக்கும். அந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் அவங்களுடைய கேள்வியாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த விதிகள் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து டைரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம். என்னென்ன விதிகள் இருந்ததுன்னா என்னென்ன அமைப்பு, அப்போ என்னென்ன விதிகள் இருந்ததுன்னா என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நடந்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கிளாஸில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். சோழி பிரசன்னம் கற்றுக்கிட விரும்புகிறவங்க, டேரெக்டாக கற்றுக்கிட விரும்புகிறவங்க, சோழி பிரசன்னத்துக்கு உண்டான பலகை வேணும், சோழி வேணும், அதெல்லாம் சொல்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். கிளாஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. யாருக்கெல்லாம் வந்து நேரடியாக வந்து படிக்க விருப்பம் இருக்கோ இல்லைனா ஆன்லைனில் படிக்க விருப்பம் இருக்கோ தாராளமாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்ம ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகாதேவ் சம்போ.